நடிகர் கமல்ஹாசன் கன்னட மொழி குறித்து பேசியது சர்ச்சையாகி உள்ளது. கமல் மன்னிப்பு கோர வேண்டும் என கன்னட அமைப்பினர் மிரட்டல் விடுத்தனர். கமலுக்கு எதிராக பேசிய கர்நாடக முதல்வர் சித்தராமையாவை கண்டித்து ஓசூரில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக அரசு மற்றும் முதல்வர் ஸ்டாலினை கண்டித்து கோஷம் எழுப்பினர். உறவாக பேசியதை தவறாக சித்தரித்து கன்னட இனவெறி கும்பல்கள் அங்கே தமிழர்களுக்கு எதிரான கலவரத்தை தூண்டுகிறார்கள். அந்த கலவரத்திற்கு துணை செய்கிற வகையிலும் அந்த கலவரத்தை தூண்டுகிற வகையிலும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அந்த இனவெறியை தூண்டுகிறார். அதற்கு அடுத்து பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் விஜயேந்திரர் கர்நாடக தமிழர்களுக்கு எதிரான போராட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கும் என்று சொல்கிறார். தமிழ்நாட்டில் காட்டி கொடுக்கிற வேலை செய்கிற கங்காணி கட்சியில் இருப்பதால் தான் அவர்கள் இவ்வளவு துணிச்சலாக அவர்கள் செயல்படுகிறார்கள். முதலமைச்சர் என்ற முறையில் சித்தராமையா மூத்த தலைவர் என்ற முறையில் அவர் நடந்து கொள்ளவில்லை. அங்கே கன்னட இனவெறி கும்பலுக்கு தலைமை தாங்குகிற ஒரு ரவுடியை போல் அவர் அங்கே போராட்டங்களை தமிழர்களுக்கு எதிரான போராட்டங்களை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார். இதை நாங்கள் சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியாது. தமிழ்நாடு முழுக்க தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்ட செய்தியை கொண்டு செல்கிறோம். இதோடு இந்த மொழி பிரச்சனையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். மீண்டும் எந்த முடிவை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று கர்நாடக சுயநல அரசியல்வாதிகள் தான் முடிவு செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் இதுவரைக்கும் யாரும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அரசியல்வாதிகள். அது என்னென்னா, தொடர்ந்து ஒரு உளவியல் போர் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நம் திராவிடர்கள், நம் சகோதரர்கள் என்ற பார்வையை விதைத்துவிட்டு தமிழர்களை இழிச்சவாய் ஆக்கக்கூடிய அரசியல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அரசியலினுடைய நீட்சி தான் இதை அமைதி காக்கிறது. ஆனாலும் இப்பொழுது மாற்றம் இருக்கிறது. ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டு காலத்திற்கு முன்பாக கர்நாடகத்தில் இனப்படுகொலை செய்தது போன்று, அது இனப்படுகொலை தான், ஜெனோசைடு தான், அது இனப்படுகொலை செய்தது போன்று இனிமேல் செய்து விட முடியாது. ஏன் என்று சொன்னால் இப்பொழுது இன உணர்ச்சி கிளம்பி கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் இன உணர்வாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று இனிமேல் நடக்க முடியாது.